என்னெல்லாம் பார்த்து நீ கத்துக்கோ எப்படி அழாம இருக்கணும்னு. இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி விளையாட்டு கூட என்கிட்ட கோச்சிக்க கூடாது, சரியா? சரி, புரியுது எஜமானி அம்மா. நான் உன்ன எஜமானி அம்மாலாம் இல்ல. நான் மனசுக்குள்ள எஜமானியா நினைச்சிருந்தா நீ பேசாம இருக்கிறதுக்கு நான் இப்படி அழுவேனா? சும்மா சும்மா இப்படி சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணாத. ஐய, சரியான அழுகுடி பாப்பாவா இருக்கீங்களே. நில்லு ஜனனி, வேணாம், நான் விட மாட்டேன் இன்னைக்கு. புடிச்சிட்டேனா? மாட்னியா? என்ன பால் குடிக்காம என்ன ஏமாத்திட்டு என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? வா, முதல்ல அந்த பாலை குடி. ஜனனி, இங்க வா. என்னக்கா? என்னடி? ஷூ, ஏய், சரியான மானங்கிட்ட பழப்பு பிழைக்கிற. அவ உன்னை கேவலப்படுத்திட்டு போனா அவகிட்ட போய் ஓடி பிடிச்சு விளையாடிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்க. அறிவில்ல உனக்கெல்லாம்? ஏண்டி, அவ என்னமோ உன் கூட ஒட்டி பிறந்தவ மாதிரி அவகிட்ட கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்க. ஏய், இப்ப எதுக்கு என்ன பார்த்து மறக்கிற? அக்கா, அண்ணன் மேல அன்னைக்கு எத்தனை பிரியம் இருந்தா ஒரு முகூர்த்த புடவையில சின்ன நூல் பிரிஞ்சதுக்கே இவ்ளோ பதட்டப்படுவாங்க. உங்களாலயும் சரி என்னாலயும் சரி புருஷன் மேல அத்தனை பிரியம் காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்த வகையில பார்த்தா அண்ணன் கொடுத்து வச்சவருக்கா. அண்ணியோட இந்த நல்ல குணத்தை புரிஞ்சுக்காம நான் கொஞ்சம் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு சீன் போட்ட உடனே இதாண்டா சந்தர்ப்பம்னு வந்து கோல் மூட்டி விடுறீங்களா? இந்த மாதிரிலாம் கோல் மூட்டி என்னையும் எங்க அண்ணையும் பிரிக்க முடியாது, புரியுதா? அதனால இந்த கோல் மூட்டுறது அடுத்தவங்களை கெடுக்கிறதுலாம் உங்களோட வச்சுக்கோங்க. ஏன் பக்கம் வந்துடாதீங்க. ஏய் ஏய் ஏய், உனக்கெல்லாம் எத்தனை தடவை பட்டாலும் புத்தியே வராதுல்ல. திருந்தாத ஜென்மம் போடி. அட போக்கா, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் திருந்தாத ஜென்மம். வாழ்க்கையில கூட்டு குடும்பமா இருந்து சந்தோஷமா இருந்து அனுபவிக்க வேண்டியது எத்தனையோ இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கீங்க. பாத்துக்கா, தரைய பார்த்து நடக்காம கணக்கு போட்டுட்டே கீழே விழுந்துடாதீங்க. அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னையே நக்கல் அடிக்கிறியா? எல்லாம் அவ கொடுக்கற இடம்தான். வெண்ணிலா, உனக்கு அந்த முகூர்த்த புடையில அவ்வளவு பிரியமா? நான் இனிமே அதை விட்டு வைக்கவே மாட்டேன். சிவகாமி அக்கா, இதோ வரேம்மா. சொல்லுங்க வெண்ணிலாமா. உங்க பையனோட ராசி நட்சத்திரம் சொல்லுங்கக்கா. என்னம்மா திடீர்னு? இல்ல, அன்னைக்கு பேசிட்டு இருக்கும் போது என் பையன் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான், என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கல்ல. அவன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வேண்டிட்டு வரேன்க்கா. கும்பராசி, சதய நட்சத்திரம். அவன் பேரு? அக்கா, அவன் பேர் எனக்கு தெரியாதா? ரகு தானே அவன் பேரு. ஆமாமா. பின்னாடி என்ன பண்றாங்க? வேஸ்டான பொருள் எல்லாம் எரிச்சிட்டு இருக்காங்கம்மா. அதான் ஒரே நாத்தமா நாறுது. சரிக்கா, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. மருதனே, அவ போயிட்டா. சரி சரி, சீக்கிரம் வா.
அதானே, இதுதான் இதுதான் அந்த முகூர்த்த புடவை. இத வச்சுதான் அவளை கதற வைக்கணும் மாதிரி தானே. என்ன பண்ண போற? அதான் பின்னாடி எரிஞ்சிட்டு இருக்குல்ல பழைய குப்பை, பழைய துணியெல்லாம், அதுல கொண்டு போய் இத வீச போறேன். எரிஞ்சு சாம்பல் ஆகட்டும். நீ சொல்றது நல்லதா இருக்கு. வழக்கமா இப்படி மத்தவங்க போட்டு போகி கொண்டாடுறத விட அவ கையாலேயே அவ புடவைய போட்டு போகி கொண்டாட வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல? புரியலையே. புரியுற மாதிரி சொல்றேன். சூப்பர்னே. அப்படி பண்ணிடலாம். சரி சரி, நீ பீரோ மூடு. அம்மா, அது பழைய துணி மூட்டைமா. ஏமா அதை அவுத்துட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு. சரிம்மா. இது வெண்ணிலா அம்மாவோட புடவையாச்சே. வெண்ணிலாமா புடவைய போய் பழைய துணி மூட்டைக்குள்ள வைக்கிறாங்களே, எதுக்குன்னு தெரியலையே. வெண்ணிலா, உனக்கு முகூர்த்த புடவைன்னா அவ்வளவு பிடிக்குமா? எப்படி பிடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். வாடி வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன் கையாலேயே அந்த புடவைய நான் எரிச்சு காட்டுறேன்டி. அண்ணி, பிரசாதம் எடுத்துக்கோங்க. வெண்ணிலா, அது வெளியே பின்னால பழைய துணி, குப்பை எல்லாமே எரிச்சிட்டு இருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் இருந்தது, அதையும் நான் எடுத்து வச்சு கட்டி வச்சிருக்கேன். நீ அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறியா? சரிங்க அண்ணி. இதையும் சேர்த்து வச்சு எரிச்சிருங்க. அண்ணி, அதை எரிக்க சொல்லிட்டேன். மாமா கிட்ட சென்னைக்கு போறதுக்கு பட்டு புடவை கட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன்.
ஊருக்கு போறதுக்கு தேவையான எல்லா புடவையும் எடுத்து வச்சிடணும். இங்க தானே வச்சேன். ஐயோ, எங்க போயிருக்கோம்? பழைய துணி பொருள் எல்லாம் எரிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இருந்தது, அதையும் நான் எடுத்து அங்க கட்டி வச்சிருக்கேன். நீ அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறியா? ஒருவேளை அந்த மூட்டையில என் புடவை ஏதாவது போயிருக்குமோ? புடவை புதுசா இருக்கு. இத போய் எரிக்க சொல்லிருக்காங்க. நமக்கு என்னம்மா, பெரியவங்க எரிக்க சொல்றாங்க, எரிச்சிடுவோம். ஐயோ, அமுதா போட்டாத. ஐயோ, என்னாச்சுமா? எரிஞ்சு போச்சு. என் முகூர்த்த புடவை எரிஞ்சு போச்சு. இதுல எப்படி என் புடவை வந்துச்சு? ஐயோ வெண்ணிலா, என்ன மன்னிச்சிடுமா. இந்த மூட்டையில பூங்கோதம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த புடவைய கொண்டு வந்து வச்சதை நான் பார்த்தேன். ஆனா நான் கேள்வி கேட்டப்ப அவங்க எரிஞ்சு விழுந்தாங்க. அதனால நான் பேசாம போயிட்டேன். எனக்கு இப்படி ஆகும்னு சத்தியமா தெரியாது வெண்ணிலாம்மா. எனக்கு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லிருப்பேன்ல. என்ன மன்னிச்சிருங்கம்மா. இன்னும் கொஞ்சம் இருந்தது, அதையும் நான் எடுத்து அங்க கட்டி வச்சிருக்கேன். ஹனி, ஹனி, பூங்கோதா அண்ணி, பூங்கோதா அண்ணி, முதல்ல வெளியில வாங்க. என்னது இது? என்னாச்சு வெண்ணிலா? இங்க பாருங்க,
என் முகூர்த்த புடவை எப்படி ஆயிருக்குன்னு பாருங்க. என் உயிர் மாதிரி இதை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு சின்ன நூல் பிரிஞ்சதுக்கு கூட ஜனனி கிட்ட சண்டை போட்டேன். இப்ப பாத்தீங்களா? அச்சுச்சோ. ஆமா, இதை எதுக்கு நீ என்கிட்ட வந்து காட்டுற? எரிக்கிறதுக்குன்னு வச்சிருந்த பழைய துணி மூட்டைக்குள்ள இத வச்சது நீங்க தானே? சொல்லுங்க. ஏய், என்ன? ஏதோ கொஞ்சம் ஏமாந்தா ஏறி மிதிச்சிருவ போல இருக்கு. ஆமா, இப்ப எதுக்கு வந்து ஏன் மேல பழி போடுற? உன்ன மாதிரி எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? வாயை மூடிட்டு கம்முன்னு வேலையை பாரு. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இங்க பாருங்க, நீங்க தான் இத பண்ணிருக்கீங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஏய், என்ன? நீ மிரட்டினா நான் ஒத்துக்கணுமா? அந்த வேஸ்ட் முட்டைய கட்டினது யாரு? கட்டினது நீதானே? நீ என்னன்னா என்ன வந்து பழி சொல்ற? நீயே உள்ள வச்சு புடவைய எடுத்துட்டு போய் எரிய விட்டுட்டு பழிய ஏன் மேல போட்டு அண்ணன் கிட்ட மாட்டு விழான்னு பாக்குறியா? இங்க பாருமா, அப்படியெல்லாம் நீ எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கவே முடியாது. சும்மா பொய் சொல்லாத. அண்ணி, அநியாயமா பொய் சொல்லாதீங்க. இது உங்களுக்கே அடுக்காது. நான் கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் புடவைய கொண்டு வந்து வேஸ்ட் மூட்டைக்குள்ள வச்சிருக்கீங்க. நான் வந்ததும் எதுவுமே தெரியாத மாதிரி என்கிட்டயே சொல்லி இதை எரிக்க கொண்டு போய் கொடுக்க சொல்லிட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க.